ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்லேயே எப்படி ஈஸியாக சோப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நம்மளுக்கு ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இது நான் வச்சுருக்கிறது வந்து சோப்பு கிடையாது, இது வந்து உளுந்து. இது வந்து நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி இது நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா கொஞ்சம் நேரம் காய வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து தண்ணியே ஊற்றாமல் நல்லா வந்து அரைச்சிக்கோங்க, திக்காக இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து 2 உருளைக்கிழங்கோட தோலை பீல் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க, குட்டி குட்டியாக கட் பண்ணி. அதுக்கப்புறம் நல்லா வந்து பேஸ்ட்டாட்டம் அரைச்சி அதில் வந்து வடிகட்டி வச்சு அந்த உருளைக்கிழங்கு பேஸ்ட்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா வந்து அதில் இருக்கிற அந்த தண்ணி இருக்குது தெரியுமா, அந்த சாறு தண்ணி, அதை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து சோப் பேஸ் எங்கள் அம்மா வந்து குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து நீங்கள் அமேசானில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சோப் பேஸ்ன்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். நல்லா குவாலிட்டியானது வாங்கிக்கோங்க, அப்போ தான் சூப்பராக சோப் வரும். இது வந்து நாங்கள் குவாலிட்டியாக வாங்கியிருக்கோம். இது ஜஸ்ட் வந்து 298 300 கிட்ட வந்துருச்சு. பட் நம்மளுக்கு நல்லா குவாலிட்டியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த சோப் பேஸ் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்த சோப் பேஸ் இருக்குது தெரியுமா, இது வந்து நம்மளுக்கு வந்து நல்லா 300க்கும் நல்லா ஒர்த்தபிள். இது வந்து நம்மளுக்கு வந்து பெரிய கவரில் வரும். நம்ம இது யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப சூப்பராக ஒரு சோப்புலாம், பிசு பிசுனே ஒட்டாது நம்மளுக்கு சோப்புலாம். அதுவும் நம்ம வந்து இந்த சோப் பேஸில் செஞ்சோம்னா நம்மளுக்கு பிசு பிசுனே ஒட்டாது. நெக்ஸ்ட்டு இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த உளுந்தையும் இந்த பொட்டேட்டோ சாய் இந்த மாதிரி வந்து ரெண்டுத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை தண்ணியே ஆட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நல்லா வந்து இந்த சாரையும் இந்த உளுந்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், நல்லா மசிச்சு மிக்ஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள் எங்கள் அம்மா எப்படி அமுத்துறாங்க பாருங்கள், அந்த மாதிரி நீங்கள் அமுத்துங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு அமுத்தும் போது நம்மளுக்கு ஈஸியாக வந்து நல்லா மசிஞ்சிருக்கும். அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும் சோப்பு மிக்ஸ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம அந்த அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா வந்து பற்ற வச்சுக்கோங்க. அதில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த சட்டியில் கொஞ்சமாக வந்து தண்ணி எவ்வளோ ஆட் பண்ணணுமோ அவ்வளோக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு ஒன் கிளாஸ் ஃபுல்லாக வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு டம்ளர் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி அப்புறம் ஒரு ஹாஃப் டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக வர்றது மாதிரி கொஞ்சம் பெரிய டம்ளர் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். இந்த நம்ம வச்சுருக்கோம்ல இந்த சாரியை உளுந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஸோ அதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் அரிசி மாவு வச்சு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எங்கள் அம்மா எப்படி மிக்ஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டுருங்க. ரொட்டேட்டும் பண்ணிக்கோங்க, மசிச்சும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதோட சாப்டர் முடிஞ்சிடுது. இதுக்கான வேலை அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் வந்து தயார் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து அடுப்பில் வந்து சுடு தண்ணி வச்சுருந்தோம்ல, அது நல்லா வந்து பார்த்திங்கன்னா வந்து சூடானதுக்கப்புறம் இந்த சோப் பேஸ் பாத்திரம் இருக்குது தெரியுமா, அந்த சோப் பேஸ்லாம் கட் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருந்தோம்ல, அதை அப்படியே இந்த தண்ணிக்குள்ளே நீங்கள் வந்து வச்சிடணும். அது நல்லா மெல்ட் ஆகிற வரையும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி விட்டமின் இ டேப்லெட் 2 எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் மெடிக்கல் கேட்டால் கொடுப்பாங்களாம்மா? ஓகே, மெடிக்கலில் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா விட்டமின் இ டேப்லெட் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ வந்து அதில் இருக்க 2 டேப்லெட் எடுத்துருக்கேன். பாருங்கள் நல்லா மெல்ட் ஆகுது. இந்த மாதிரி நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகட்டும். இந்த மாதிரி எங்கள் அம்மா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி எங்கள் அம்மா மிக்ஸ் பண்ணுறாங்க, அதே மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓரளவுக்கு நம்ம இந்த மாதிரி மெல்ட் ஆகிடுச்சு. இன்னும் நல்லா மெல்ட் ஆகட்டும். இங்கே பாருங்கள் எப்படி தண்ணி கொதிக்குது, அது எப்படி வந்து இந்த மாதிரி மெல்ட் ஆகிருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது. அந்த தண்ணியெலாம் கொதிக்கும் போது நல்லா அழகாக இருக்குது. இப்போ நல்லா வந்து நமக்கு நல்லா மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள், எப்படி மெல்ட் ஆகிடுச்சுன்னு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து அடுப்பு நம்ம வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சோப் பேஸை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ள அந்த லிக்விட், அதை என்ன சொல்கிறது, அந்த உளுந்தும் அந்த சாவும் மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல, ஸோ அதை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஆட் பண்ணிட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிங்க. அப்படி மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எடுத்தோடனே அப்படியே போட்டுறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்பூனாக வந்து இப்படி போடுங்க. பாருங்கள் எங்கள் அம்மா நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இடிக்கியை வச்சு நீங்கள் இடிக்கி கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த பாத்திரம் வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா இங்கே பாருங்கள் தண்ணி தான் நல்லா அந்த நம்ம வச்சுருக்க அந்த பேஸ் பாத்திரத்துக்கு ஃபுல்லாக வந்து நல்லா சூடு பண்ணிடுச்சு. இப்போ பாருங்கள் சாதாரணமாக இந்த தோசை மாவு மாதிரி நீங்கள் இந்த மாதிரி கொண்டு வந்துக்கோங்க அந்த மிக்சருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த விட்டமின் இ டேப்லெட் இருக்குல்ல, எங்கள் அம்மா வச்சுருக்காங்க. இதை வந்து சிசர் வச்சு கட் பண்ணி அதுக்குள்ளே இருக்க இந்த லிக்விடை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த பேஸில் ஊற்றப்போம். ஓகே, இப்போ வந்து எங்கள் அம்மா வந்து இந்த சிசர் வச்சு கட் பண்ணி அந்த லிக்விட் இருக்குது தெரியுமா, இந்த விட்டமின் இ இருக்க அந்த லிக்விடை எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி ஊற்றிட்டுருக்காங்க.
ஓகே, இந்த மாதிரி நல்லா வந்து ஊற்றிக்கோங்க. இந்த விட்டமின் இ டேப்லெட் நம்ம வந்து 2 சேர்த்தாவே போதும், கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு சோப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வேலை முடிஞ்சிச்சு, இதோட வேலை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்காக ஒரு மோல்டு வச்சுருக்கேன். நான் வேறு மோல்டு தான் நாங்கள் ஊற்ற போகிறோம். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் டப்பாவோட மோல்டு. அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபுல்லாக வந்து கழுவி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அதில் இருக்கிற அதில் அந்த ஈரமெல்லாம் ஃபுல்லாக வந்து துணியில் வந்து தொடச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கோகனட் ஆயில் எடுத்து நல்லா ஃபுல்லாக சுற்றி தடவி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், எங்கள் அம்மா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து நல்லா நமக்கு வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. நமக்கு பேக்கேஜ் சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக வந்து அரிசி மாவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதான் அந்த அரிசி பவுட்ரு இருக்குல்ல, அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மோல்டில் ஊற்றுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாச்சும் வாசனைக்கு ஃப்ரேக்ரன்ஸில் வேணும்னா நீங்கள் வந்து வாசனைக்காக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் லிக்விடு, வாசனையாக இருக்க லிக்விடு. உங்களுக்கு வேண்டாம்னா எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மா வந்து வாசனைக்கு எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ வந்து நீங்களும் அது மாதிரி உங்களுக்கு இஷ்டம் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ எங்கள் அம்மா வந்து இந்த மோல்டில் ஊற்ற போகிறாங்க. சும்மா எக்ஸாம்பிளுக்கு இது பாருங்கள். எங்கள் அம்மா மோல்டில் ஊற்றிட்டாங்க. இன்னொரு மோல்டு வச்சுருக்கோம்ல, ஸோ அதையும் நம்ம வந்து அந்த மோல்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் வச்சுருக்க மோல்டில் நாங்கள் ஊற்றிட்டு உங்களுக்கு காட்டுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நம்ம சோப் பேஸை வந்து இந்த மோல்டில் ஊற்றி வச்சுருக்கோம்ல, ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு கட்டியாக்குறதுனால சோப்பு கட்டியாக்கிறதுக்காக நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனா நீங்கள் 4 hours வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில். ஒருவேளை உங்களுக்கு வெளில வைக்கணும்னா இந்த மாதிரி இது வந்து இந்த மோல்டில் இருக்க அந்த சோப் பேஸ் அப்படி வந்து ஒரு இது வச்சு கார்ட்போர்டை ஏதாச்சும் ஒரு பிளேட்டை வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு வெளில வச்சிங்கன்னா உங்களுக்கு 8 hours ஆகும். உங்களுக்கு என்ன விஷயம், நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னா நீங்கள் வச்சுக்கலாம் 4 hours. நீங்கள் வெளில வச்சிங்கன்னா மூடிட்டு வந்து ஒரு 8 hours வச்சுருங்க. ஸோ அவ்வளோதாங்க. நாங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறோம். ஸோ நான் அது வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். இது ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வேறு ஒரு ஷார்ட்ஸில் உங்களுக்கு காட்டுறேன். நன்றி, வணக்கம்.